பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காவல்காரன் எப்படி இருக்கணும்? காவல்காரன் என்றால் சாதாரணமாக நம்ம நினைப்படி, ஐயா அவர் என்ன பொறுப்புண்டு? என கண்பானவர்களே, காவல் என்பது நம்ம சொந்தத்தை முதல்ல நம்ம காக்கணும். உங்கள் வேதாமத்தை எங்கே இருந்தாலும் சரி எடுத்து எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை தேடி கையில் எடுப்பீங்களா? எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 25, 26 இந்த 2 வசனத்தையும் தேடி எடுத்து வைக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் சுவை நானெல்லும் ஏற்றி மகிழ்ந்திடுமே. பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அல்வை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு சேர்த்தடைத்த அல்வை என்று பாடுவே. நாமமே நாமமே நாத்தமாமே கீதமே கீதமே நேசரே சபை நானெல்லும் ஏற்றி மகிழ்ந்திடுமே. எனக்கு கண்பானவர்களே, நல்ல கவனிங்க. எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை வாசிக்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நல்ல கவனிங்க. வயசுல மனுஷனுக்கு 50 வயசு அதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோட கூட ஊழியம் செய்வதே அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. அநேகர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் வாட்ச்மேனா இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல வாலிபர் வாட்ச்மேனா வரமாட்டாங்க. ஏன்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட சிலர் என்ன செய்வாங்க, பாதுகாப்பு பணிக்கு போவோம். ஏதோ அன்னைக்கு நல்ல வேலை பார்த்தோம், ஒரு சின்ன வேலை அப்படி நினச்சிடாதீங்க. நீங்கள் தான் பொறுப்பாளர். எனக்கு அன்பானுடைய 50 வயதுக்கு மேற்பட்டவங்க பெரிய ஊழியம் செய்கிறமோ இல்லையோ, ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை என்ன செய்யணும்? காக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுடைய இந்த காக்கிற பணியில் கொஞ்சம் கூட அசந்துடக்கூடாது.
பாருங்க, உன்னத பாட்டில் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு பெண் சொல்றா. என்ன சொல்றா? நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டம். முதல்ல சொந்த தோட்டத்தை காக்காம இருக்கலாம், ஆனா நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை காக்கணும், கண்ணை காக்கணும், காதுகளை காக்கணும், வாயை காக்கணும். சங்கீதம் 41:3 என்ன வாசிக்கிறோம்? 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல பாருங்க, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஆமா, கவலம். இன்னைக்கு அநேகர் புலம்புறோம், ஐயோ என்னை பார்க்க ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் ஐயா. வாய்க்கு காவல் வைக்கணும், அதையும் இங்க வேதத்தில் அழகா சொல்லியிருக்கு. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். எனக்கு அன்பானவர்களே, காவல்காரங்க ரொம்ப பலசாலியாக இருந்தால் தான் அப்படி இல்லை, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களும் காக்கலாம். அதான் வேதத்தின் சட்டப்படி. எனக்கு அன்பான, முதலாவது தன்னை சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தன்னை காத்து கொண்டான், தன் சரீரத்தை காத்து கொண்டான், அசூசைக்கு ஒப்பு கொடுக்காமல் காத்து கொண்டான். முதல்ல நம்ம காத்துக்கிறணும். ஆண்டவர் காப்பார் ஒரு பக்கம், நம்ம நிச்சயமாக நம்மளை காத்துக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா தன்னறியாமல் வாய் என்ன செஞ்சிடும் வந்துடும். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், பிரசங்கத்துக்கு வருவோம், வேறு ஏதாவது மனசில் வந்துடும். அங்கே வந்தோடனே அது வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நாக்கை காக்கிறதுக்கு வைக்கணும். ஏன்னா நாக்கில் தான் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, சாபம் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. அஸ்திவாரங்களே நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான்னு சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கான். எனக்கு அன்பானே, காவல் என்பது சாதாரண காரியம் கிடையாது. யாக்கோபு எங்க காவலாக இருந்தான்? தன் மந்தையில் தான் இருப்பான். எப்பவும் காவலை காக்கணும். ஏன்னா தாவீதுடைய நாட்களில் நாபால்கிட்ட ஒரு சாப்பாடு விட்டான். அந்த நாபால் வேலைக்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அவங்க காவல் காத்த விதம் ஒரு களவு கூட போகாத அளவுக்கு எங்களுக்கு பத்திரமா பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு விட்டணும். உடனே இதை கேட்ட உடனே தான் அபிகாயில் அங்கே ஓடனா. உட்காந்து படித்து பாருங்கள் 1 சாமுவேல் 25. எனக்கு அன்பானவர்களே, காவல் என்பது மிக மிக உன்னதமான பணி. அந்த பணியில் தூக்க கலக்கம் வந்துடவே கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி. யாரு அப்னேர்? அப்னேர் யாரு? சவுலுடைய படைத்தலைவன். படைத்தலைவன் யுத்தத்தில் தூங்கலாமா? ஏன்னா சினிமாக்காரன் கூட பாடினா, ஒரு படைதலில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், கடைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் எல்லாவற்றையும் இழந்தான். பொறுப்புள்ள மனிதர்கள் தூங்கிடக்கூடாதுங்க. ஒரு ஐத்தீகு வாலிபன் அப்போஸ்தலர் 20:9 மேல் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கிக்கிறத பார்த்து 3ஆவது மாடியிலேருந்து நினைஞ்சான், கீழே விழுந்தான். ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணான்? கிராதியில் 3ஆம் மாடிலேருந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டு எக்ரோனில் இருக்க பாகால் செவிட்ட போய் கேட்டுக்கிட்டு. எனக்கு அன்பார்களே, காக்க வேண்டிய ராஜா வேற எந்த மயக்கம் வந்துடக்கூடாது. இங்கே அப்னேர் யார்? படைத்தலைவன். இந்த படைத்தலைவனை பார்த்து தாவீது கேட்குறான், அப்னேரே, நீர் வீரன் அல்லவா? நம்ம பாடுறோம்ல, வீர கொண்டெடுவில் வெற்றி வீரனே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். வீர கொண்டெடுவில் வெற்றி வீரனே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். தீபதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, தீபதேவ சேனை அல்லவோ.
கொடியே, ஹalleluya எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஏன்னா யெகோவா நிசி என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். இந்த அப்னேர் யாரு? படைத்தலைவன். அவனை நம்பித்தான் ராஜா வந்திருக்கார். இவன் படைத்தலைவன் தூங்கிட்டான். தாவீது கேட்கிறான், அப்னேரே நீர் யாரு? வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? உமக்கு சரியானவன் யார்? நாமள ஆண்டவரை பாருங்க. உமக்கு பாண்டவன் யார்? உமக்கு பாண்டவன் யார்? உமக்கு பாண்டவன் யார்? உமக்கு பாண்டவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவன் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாண்டவன் யார்? வானத்திலும் பூமியில் உமக்கு பாண்டவன் யார்? எனக்கு அன்பாளே, ஒப்பானவர் யார்? இங்க அப்னேரை பார்த்து கேட்கிறான், அப்னேரை நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? ஒருத்தர் இல்லையா? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஏன்னா சவுல் யாரை நம்பி படுத்து கிடக்கா? அப்னேரை. தாவீதுக்கு ஒரு படைத்தலைவன் உண்டு. அவன் யாரு? யோவாப். இவனுக்கு படைத்தலைவன் அப்னேர். ஆனா இவன் தான் காக்கணும். இவன் தூங்கிட்டான். அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். எங்க சகுலும் ஜனங்களும் படுத்திருக்கிற இடத்துல வந்தாங்க. இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைமாட்டிலே அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. சரி, அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். என்ன பிரயோஜனம்? எல்லாம் சுத்தி படுத்திருக்கிறான். ஆனா என்ன? தூக்கம். தூங்கினா என்ன செய்வான்? மத்தேயு 13:27 வாசிக்கிறோம், எஜமானே நீ நல்லது தானே விதைச்சீரு, எப்படியா களை வந்துச்சு? சத்துரு என்ன செய்தான்? விதைத்தான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்ல, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. எதிரே களை விதைப்பான், தூங்கினால் எதிரே களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரே களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேலை போலங்கிறாரு. தானியேலு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ராஜாட்ட கவனம் கேட்டு ராத்திரி முழுக்க காத்திருப்பான். ஆண்டவருக்கு பதில் சொல்லும். இந்த ராத்திரி மாத்திரம் எனக்கு தவணை கொடும், ஒரு நாள் தவணை கொடு, போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்படி படைத்தலைவன் தூங்கலாமா? படைத்தலைவன் தூங்கினா படைய தூங்கிருமே. இங்க பார்க்கிறோம், அப்படியே தாவீதும் அபிஷாயும் எங்க வராங்க? ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. சரி, அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். உடனே தாவீது என்ன சொல்லியிருக்கணும்?
ஆமாப்பா சரிதான், என்ன வரட்டுனா எங்கே போனாலும் என்னை பின்னாடி துரத்துனா ஒரு குற்றமும் செய்யலப்பா. இவனுக்காக நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு கோலியாத்தில் போய் யுத்தம் பண்ண, அதுக்காக இந்த பரிசு இப்போ கிடச்சிருக்கான். அது அவன் கேட்குறான், 2 குத்தில் ஒரே குத்தா அவனை குத்திரட்டுமாங்கிறான். நாமளாக இருந்தால் குத்து அப்படியாவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கட்டும், இத்தனை நாள் விரட்டாங்க ஓடரட்டும், சுற்றி இருக்கவங்கள யோசிக்கட்டும், குத்துன்னு இருப்போம். ஆனால் அவன் இப்படி சொல்லலை. இவன் கேட்குறான், அபிசாயி கேட்குறான் பாருங்க, நான் போய் அவனை 2 குத்து இல்லை ஒரே குத்தா குத்தட்டுமான்னா. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் அல்லேலூயா யார் என்று அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் ஐயா. அபிஷேக நாத அனல் மூட்டும் தேவா ஆவியானவரே, பாடுறோம் இல்லையா? அந்த அபிஷேகம் பலப்படுத்தும் ஐயா. அந்த அபிஷேகம் இருந்தா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள். இவன் சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனுக்கு முன்னால் கையை போட்டு யார் குற்றம் இல்லாமல் போனவன். ஆனால் அவன் கொத்த வேண்டாம், ஒன்றே ஒன்று செய். என்ன செய்ய? தலைமாட்டில் இருக்கிற சொம்பையும் ஈட்டியும் என்ன செய்ய? எடுத்துகிட்டு வந்துட்டு எதிராக இருக்கிற மலையில் அங்கேருந்து பேசினான். அப்பனேரே நீர் வீரன் அல்லவா, உமக்கு நிகரானவன் யாரியா? அது மட்டும் இல்லை, வாசிங்க 15ஆம் வசனத்தில் திரும்ப வாசிங்க. அப்பனேரே நீர் வீரன் அல்லவா, உமக்கு நிகரானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை காக்காமல் போனது என்ன? நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். அது மட்டும் இல்ல, ஒரு அடையாளத்தையும் சொல்றாரு. நீங்க மரணத்துக்கு பாத்திரவான்கள், நியாய தீர்ப்பின்படி உங்களுக்கு மரணம் வரணும். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல், இதுவரைக்கும் அப்னேர்ட்ட பேசினான், இப்ப சவுல் பேசுறான். தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா? அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம் தானே. பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? உணரும்படி உணர்த்தத்தான் ஆசைப்பட்டானோடைய கொலை செய்ய ஆசைப்படல. இன்றைக்கு சொல்றேன், காவல்காரன் எப்போது கவனமா இருக்கணும். காவல்காரன் ஒரு நாள் கொலைக்க மாட்டான், நாயை போல தூங்கிடக்கூடாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாயும் தூங்கிடும். இன்றைக்கி அதனால திருடங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நாயை பற்றி யோசிக்கிறது இல்லை. எப்போதும் கொஞ்சம் காவல் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, உன்னதமான பொறுப்பு. அலங்கத்தை காக்க நெகேமியா அன்றைக்கு எழுந்தான். என கண்பானுளே, உன்னத பாட்டிலே அவள் தன்னுடைய மந்தையை, திராட்சை தோட்டத்தை காக்க வேண்டும், சபையை காக்க வேண்டும். அந்த சபையில் பரிசுத்தம் போயிடக்கூடாது, சபையில் ஆத்துமாக்கள் போயிடக்கூடாது, சபையிலிருந்து பின்வாங்கி யாரும் போயிடக்கூடாது. நீயும் நானும் காக்கிறவர்களாக இருக்கணும், நீயும் நானும் காவல்காரங்களாக இருக்கணும். இந்த சவுல் சொல்கிறாரு, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? அவன் சொன்னான், ஆமையா என்னுடைய சத்தம்தான், நான் என்னையா தவறு செய்தேன், என்னை இப்படி துரத்துறேன். ஆண்டவர் கேட்டாரு, என்னதான் தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே, ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை, ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை, ஜீவன் உள்ள
மதிப்பேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே தேவே அழைத்தேனே உன் பண்டிகை என கண்பானவளே நல்ல கவனிங்க. காவல் காக்கிற மனுஷன் அற்பமாக நினைச்சக்கூடாது. நீ தான் அந்த இடத்துக்கு பொறுப்பாளி, உத்தரவாதி. அதனால தான் ஆண்டவர் உன்னை என்னை காவற்காரனாய் வைத்திருக்கிறார். தேசம் அழியாதபடிக்கு, ஆத்துமாக்கள் கெட்டு போகாதபடிக்கு நீயும் நானும் பொறுப்புள்ளவனாய் துன்மார்க்கத்தில் செத்துறக்கூடாது. அந்த இரத்தப்படி நமக்கு வரக்கூடாது. அதுக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா ஜனங்கள் நம்ம சொன்னால் கேட்பாங்களா? ஐயோ கெட்டு போய் கிடக்க எல்லாம் இருக்கும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். ஆனால் அவையிலிருந்து, அந்த இச்சையிலேருந்து மக்கள் தப்பிக்கப்படணும். துன்மார்க்கத்திலேருந்து மனம் திரும்பணும்னா ஒரு யோவானை போல வேண்டாம். யோவான் பிரசங்கம் கடினமானது. ஏன்னா அவர் பிரசங்கம் எப்படின்னா பாம்புக்கு பிறந்தவங்களே அப்படிம்பாரு. நம்ம அப்படி வேண்டாம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் நியாய தீர்ப்பு வருமே. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும் அப்படின்னு விடுறதுக்கு இல்லை, சொல்லணும். அநியாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், சொல்லணும். அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், ஆனால் நாம கடமை சொல்லணும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். பரிசுத்தத்தை குறித்து அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கிற பலன் வருதுங்கிறத எக்காலம் ஓதணும். தொலைக்காட்சியை பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மன மகிழ்ச்சி அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக, தடையில்லாமல் வருவதற்கு அந்த பொருளாதார தேவைகள் சந்திக்க விடணும். ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங்கெலாம் எடுத்து சேர்த்தா 5000 ரூபா இல்லாமல் நடக்காது. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் எதிலாவது ஆசீர்வதித்தால், ஒரு விசேஷித்த நாள், ஒரு வீடு கட்டின நாள், ஒரு நல்ல வேலை கிடைச்ச நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்டல ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் சபையில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் யாரையும் சாப்பிடாமல் இருப்பாட்டேன், ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். ஏன் இவங்களை அழைத்து வர்றதுக்கே வெளியே வாகனம் தான் வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு நாள் அப்படி அழைத்து வர்றதுக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா தான். கர்த்தர் ஏவினா தாங்கலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, ஈமக்கிரியைகளுக்காக உதவலாம். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு வருஷத்துக்கு 1 or 2 தான் நான் படிக்க வைக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆண்டவர் அதற்கு ஏவனா நீங்கள் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இந்த 2 நம்பர் வழியாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் வரி கட்டுறவங்க, அதுக்கு தக்க வசதி உண்டா? நிச்சயமாக உண்டு. என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியத்தை சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக அழைக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருப்பேன். ஏதோ ரெக்கார்டிங்கோ அல்லது ஆராதனையோ ஒரு கூட்டத்துக்கோ போயிருந்தால் ஒழிய, ஒரு உபவாசத்துக்கு போயிருந்தால் ஒழிய, மீதி நாள் கட்டாயம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். மனுப்புத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் உன்னை காவலனாக வைத்தேன் என்றேனே. இந்த உலகத்தில் நாங்கள் காவல்காரராய் அழிந்து போகிற ஆத்மாக்களை அழிவிலே சாக விடாதபடிக்கு, ஆத்ம வருத்தத்தின் பலனை அறிந்தவர்களாய்
எங்களை நிற்பதற்கு உதவி செய்யும். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கண்டவருடைய அங்கலாய்ப்பு அறிந்தவர்களாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த காவலை காக்க வேண்டும் என்கிற உணர்வை கொடு சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வயது முதிர்ந்தோருக்கு சரீரத்தில் நல்ல பலத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் பாதுகாப்பை கொடுங்க. ஏன்னா எல்லா இடத்திலையும் திடுக்கிடும் செய்திகள் கேட்கிறோம், துர்ச்சைகளை கேட்கிறோம். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற சிறு பிள்ளை கூட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்படி தவறான வழியில் மடக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுடைய மனதில் சந்திங்க சுவாமி. தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்கிற உணர்வை கொடுங்க. அன்பின் தெய்வமே, வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், பல பிள்ளைகளை பெற்றும் என்னை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே சொல்லி அங்கலாய்க்கிற மக்களுக்காய், கை காலை இழந்து, சிலர் பார்வை இழந்து, இல்லை குஷ்டரோகம் என்கிற கொடிய வியாதியினால அல்லது டிபி வியாதியினால பாதிக்கப்பட்டு, இல்லை மன வளர்ச்சியற்ற நிலையில் ஐயோ என்னை பார்ப்பதற்கு ஒருத்தமில்லை, என் பிள்ளை இப்படி இருக்கான, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காப்பதற்கு நீர் ஐயா எப்போதும் பக்கபலமாய் நின்று பாதுகாக்கிறீரே. போகும்போதும் காத்துக்கொள்ளுங்க, திரும்போதும் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் யார் யார் எந்தெந்த இடத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறார்களோ, நியாயாதிபதிகள் 18:6 சமாதானத்தோடு போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொன்னபடி இன்றைக்கு பிரயாணம் போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் திரும்பி வருவதற்கு உதவி செய்யுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.